ஆன்மீக தகவல் நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பித்ருபட்ச கதை இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது பித்ருபட்ச கதை அப்படின்னு என்னென்னா, நான் ஒரு கதையாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஒரு நாள் கருடர் மேலே நாராயணன் பயணம் செஞ்சிட்ருக்கும்போது கருடருக்கு அப்படியே கீழே பார்த்துட்டே வர்றார் பூலோகத்தை. மனிதர்கள் படுற துன்பங்களையும் துயரங்களையும் அவர் கவனிச்சிட்டே வரும்போது நாராயணன் கிட்ட என்ன கேட்குறாருன்னா, சுவாமி, மனிதர்கள் இந்த இந்த கலியுகத்திலிருந்து முக்தி அடைகிறதுக்கு வழி என்ன அவங்க பண்ணும்போது அவங்களோட பாவங்கள் தீர்ந்து கடவுள் பாதை அவங்க சேருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறாரு. அதுக்கு சத்யநாராயணன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கருடா, நீ ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்க. நீ கேட்குற இந்த கேள்வியால் இந்த மனிதர்களோட கலியுக பாவங்கள் எல்லாம் நீங்கி அவங்க முக்தி நிலையை அடையிறதுக்கு இது ஒரு வழிகாட்டியாக அவங்களுக்கு அமைய போகுது அப்படின்னு சொல்லி நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன். அந்த கதையை கவனமாக கேளு. அந்த கதையை நீ கேட்கும்போது உனக்கு அதுக்கான அர்த்தம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கருடரை பார்த்து சொல்கிறாரு. கருடரும் கதையை கேட்க தொடங்குறாரு. அப்போ பகவான் முதல்ல என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த கதையை நீ கவனம் குறையாமல் கேட்கும்போது நீ ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலையோ செஞ்ச பாவங்கள் கூட விலகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்மளும் அதே போல் கதையை ஒரு சார கதையோடு கலந்து அதை நம்ம கவனித்து கேட்கணும். இப்போ அந்த கதை என்னன்னு நான் சொல்கிறேன். ஒரு முனிவர் காட்டில் தவம் செஞ்சு வாழ்ந்துட்டுருக்காரு. அந்த முனிவருக்கு கல்யாணமே ஆகலை. அவர் தவம் செஞ்சு யாருக்கும் ஒரு புழுப்பட்டு கூட ஒரு கெட்டது நினைக்காம தவம் செஞ்சு தவநிலையை அடைஞ்சி வாழ்ந்துட்டுருக்காரு. அவர் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காரு. அப்போ மேலே இருக்க அவரோட மூதாதையர்கள், அவரோட குல வந்தவர்கள் இறந்து போயிருப்பாங்க இல்லையா, அவங்க குடும்பத்து பெரியவங்கள்லாம். அவங்க மேலே ஒரு 4-5 பேர் நின்று சோகமாக அவரை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ அது அவருக்கு தெரியவே இல்லை. அவர் இன்னும் அந்தளவுக்கு அதெல்லாம் உணர்கிற அளவுக்கு அவர் ஒரு யோக நிலையை அடையலை. இப்போ தான் கடவுளை கொஞ்சம் கொஞ்சமாக அடைஞ்சிட்ருக்காரு. அப்படி அவர் ஒரு நாள் தவம் பண்ணும்போது ஒரு ஆற்றங்கரையில் தவம் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ அவர் முன்னாடி ஒரு 4 ஆத்மாக்கள் உட்கார்ந்திருந்தாங்க. அவர் திடீர்னு கண்ணை முழிச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த 4 ஆத்மாவும் அவரோட கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அவர் என்ன நினச்சாரு, இவ்வளோ நாள் இல்லாமல் நம்மளுக்கு இந்த சக்தி வந்திருக்கே, நம்ம கடவுளோட நெருங்கிய நிலையை அடையிறோம், அதாவது முக்தி நிலையை நம்ம அடைஞ்சிட்டே இருக்கோம்னு சந்தோஷப்படுறாரு. அப்போ அந்த 4 ஆத்மாக்களும் வருத்தமாக இருக்குது. அவர் கேட்குறாரு, ஐயா, நீங்கள் யார், ஏன் என் முன்னாடி உட்காந்து இவ்வளோ துன்பமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்களுக்கு நான் ஏதாவது உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு அவர் கேட்கும்போது அந்த 4 ஆத்மாக்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன மகனே, நீ எங்களுடைய வம்சத்தில் வந்தவன், நாங்கள் தான் உன்னுடைய மூதாதையர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அவருக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷத்தில் அவர் லயத்து இருக்கிறாரு. அவருக்கு ஒன்றுமே புரியல. அந்த ஒரு சந்தோஷம்தான், நம்ம முன்னோர்களை நம்ம பார்த்துட்டோமே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம்தான். அப்போ வாங்க, எப்படி இருக்கீங்க எல்லாரும், நீங்கள் எல்லாம் கடவுளோட முக்தி நிலையை அடைஞ்சிட்டிங்களா அப்படின்னு அந்த முனிவர் அந்த ஆத்மாக்களை நோக்கி கேட்குறாரு. அந்த ஆத்மாக்கள் அதுக்கு ரொம்ப வருத்தத்தோடையும் மன உளைச்சலோடையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் ரொம்ப திகைப்பாயிட்டார். நம்ம குலத்தை சேர்ந்தவங்க யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலையே, எந்த பாவமும் நம்ம அப்பாங்க கூட பண்ணலையே, நம்மளும் அப்படி தானே, ஏன் இவங்க முக்தி நிலையை அடையலைன்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காரு. அப்போ அந்த ஆத்மாக்கள்கிட்ட அதை பற்றி கேள்வி எழுப்பும்போது அவங்க சொல்கிறாங்க, நீ திருமணமே செஞ்சிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்மாக்கள் இந்த முனிவரை பார்த்து சொல்கிறாங்க. அப்போ இவருக்கு ஒன்றுமே புரியல. திருமணத்திற்கும் முக்தி நிலைக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? நான் திருமணம் செய்கிறதுனால நீங்கள் முக்தி நிலையை
அடைய முடியும் அப்படின்னா, இப்போ நான் திருமணம் செய்யாததால் நீங்கள் முக்தி நிலை அடைய முடியலன்னு சொல்கிறீங்களே, இதனோட விளக்கம் எனக்கு புரியல, விளக்கமாக கூறுங்கன்னு முனிவர் கேட்கும்போது அந்த ஆத்மாக்கள் விளக்க தொடங்குறாங்க. அதாவது மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருமே கலியுகத்தில் வந்துட்டு கண்டிப்பாக வாழ்ந்து அதனுடைய இன்ப துன்பங்களை அனுபவிச்சுட்டு தான் வர முடியும். அதற்கு திருமணம் அப்படிங்கிற ஒரு பந்தம் வந்து கண்டிப்பாக தேவை மகனே. ஒவ்வொரு மனுஷனும் திருமண நிலை அடைஞ்சால் மட்டும்தான் அவன் கடவுள் பாதம் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்மாக்கள் வந்து சொல்கிறாங்க. இவருக்கு வந்து இன்னும் புரியவே இல்லை. திருமண நிலையை அடையலைன்னா முக்தி நிலையை அடைய முடியாதா? இது என்ன வினோதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. அப்போ அவர் விளக்கி கூற ஆரம்பிக்கிறாங்க. மனுஷங்களாக பிறந்த ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக திருமணம் செஞ்சுக்கணும். திருமணம் வந்து செஞ்சுக்கும் போது தான் அவங்க வாழ்க்கையில் நல்லதும் வரும், கெட்டதும் வரும், கஷ்டமும் வரும், சந்தோஷமும் வரும், எல்லாம் கலந்த ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ முடியும். திருமணம் செய்யாத நிலையில் அவங்க வெறும் சந்தோஷத்தை மட்டுமே அனுபவித்து இல்லை கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்து அவங்க வந்து இயற்கையை எய்தும்போது அவங்க முக்தி நிலையை அடைய முடியாது, அவங்க சந்ததிகளும் அடைய முடியாது. திருமணம் செஞ்சு அவங்க மூலமாக ஒரு குழந்தை வந்து அந்த பிண்டதானம் கொடுக்கும்போது மட்டும்தான் முன்னாடி இருக்க எல்லாருக்கும் முக்தி நிலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இவருக்கு இன்னமும் குழப்பமாக தான் இருக்குது. முனிவருக்கு ஒன்றுமே புரியலை. யாருமே சொல்லாத ஒரு வினோதத்தை வந்து இவங்க சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து திருமணம் இந்நேரம் செஞ்சிருந்து நீ வந்து உன்னோட குழந்தை கையால் எங்களுக்கு ஒரு பிண்டம் கொடுத்து தண்ணி தெளித்து நீ எங்களுக்கு சேவை செய்யும்போது நான் உன்னுடைய குழந்தைகள் மூலமாக நாங்கள் கடவுள் பாதம் அடைவோம். நீ வந்து கல்யாணம் பண்ணாததுனால குழந்தை பேர் உனக்கு இல்லாமல் போனதுனால எங்களுக்கு பிண்டதானம் செய்கிறதுக்கு யாருமே இல்லை, அதனால் நாங்கள் கடவுள் பாதம் போக முடியாமல் அலைஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ வந்து இவர் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது. மனுஷங்க வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் திருமணம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது அதைவிட முக்கியமான ஒன்று. ஏன்னா ஒரு குழந்தை ஒரு ஆண் வாரிசு அந்த குடும்பத்தில் இருக்கும்போது அந்த ஆண் வாரிசு கையால் செய்கிற பிண்டதானத்துக்கு ஈடு இணை வந்து எதுவுமே கிடையாது. காலாகாலமாக நம்ம சந்ததியினர் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் கடவுள் பாதம் போய் அவங்க ஆத்மா சாந்தி அடைஞ்சி அவங்க ஆத்மா இதுவரைக்கும் பட்ட துன்பங்கள் எல்லாம் நீங்கி இதற்கு மேல் கடவுள் பாதம் போய் முக்தி அடைகிறதுக்கு ஒரே ஒரு மார்க்கம் வந்து இந்த குழந்தைங்க தான். ஸோ அவங்களோட கையால் நம்ம பிண்ட தானம் கொடுக்கும்போது மட்டும்தான் இந்த ஆத்மாக்கள் ஒரு முக்தி நிலையை அடையும். ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதம் தொடங்கி புரட்டாசி மாதம் வரை மகாலயபட்சம் அப்படின்ட்டு ஒரு 8 நாள் வந்துட்டு இருக்கும். இந்த வருஷம் வந்துட்டு ஆவணி மாதம் தொடங்கி புரட்டாசி மாதம் முடியுது. அதுக்கான வீடியோ லிங்க் வந்து, அதாவது மகாலயபட்சம்னா என்ன, இந்த ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள் நம்ம என்னென்ன செய்யணும், அதனுடைய முடிவாக கொண்டாடப்படுற மகாலய அமாவாசைக்கு முக்கியமாக நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது தனி ஒரு பதிவாகவே போட்டு நான் வச்சுருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா போய் கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. அதாவது இந்த மகாலயபட்சம் தொடங்கின நாள் முதலாக இந்த மேல்லோகத்தில் இருக்க அவ்வளவு ஆத்மாக்களுமே நம்ம பூலோகத்தில் தான் இருப்பாங்க, நம்ம கூட தான் இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், அவங்கள நினைக்கிறோமா, அவங்கள நினச்சி வருத்தப்படுறோமா, அவங்கள பற்றி யோசிக்கிறோமா, இந்த மாதிரி நம்ம கூடவே இருந்து நான் அவங்களுடைய நிலை என்ன நம்ம மனசில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முற்படுவாங்க. அதாவது இந்த மகாலயபட்சத்தில் நீங்கள் இந்த குறிப்பிட்ட நாளில் எப்போ வேணாலும் போய் ஒரு தானமோ உணவு தானமோ நீர் தானமோ இல்லை கருப்பு உளுந்து தானமோ இல்லை அன்னம் தானமோ அந்த மாதிரி என்ன வேணாலும் துணி ஆடைகள் உங்களால் என்ன முடியும் அதை நீங்கள் தானமாக கொடுக்கலாம். பசுக்களுக்கு வாழைப்பழம், அதுக்கப்புறம் கீரை, அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு புல்கட்டு, இந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட நாளில் நீங்கள் செய்யும்போது அதெல்லாம் நேரடியாகவே உங்களுடைய முன்னோர்களுக்கு போயிட்டு
அவங்க கடவுள் பாதம் போய் சீக்கிரம் அடையிறதுக்கு ஒரு வழிகாட்டியாக அமையும். இந்த மகாலயபட்சம் இத்தனை நாள் கொண்டாடுறோம் இல்லையா, அதனுடைய முடிவாக கொண்டாடப்படுற ஒரு பெருவிழா தான் இந்த மகாலய அமாவாசை. அன்னைக்கு பார்த்திங்கன்னா இந்த மகாலயபட்சம் தொடங்கின நாள் முதலாகவே நீங்கள் என்றைக்கு வேணும்னாலும் போய் ஒரு புனித ஸ்தலத்தில் ஒரு குழந்தைங்கள வச்சு நம்மளுடைய முன்னோர்களுக்கு பிண்டதானம் கொடுக்கணும். அதாவது சாதம் செஞ்சு எள் தண்ணி இறைச்சி பிண்டதானம் கொடுக்கணும். அது அவங்களும் பக்கத்தில் இருந்து பார்ப்பாங்க. உங்களை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு உங்கள் வம்சத்தையே ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவங்க கடவுள் பாதம் போய் சேருவாங்க. இந்த குறிப்பிட்ட விஷயங்களை நம்ம கொண்டாடுறதுக்கு பேர் தான் இந்த மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ இந்த கதையை நாராயணர் கருடர்கிட்ட கூறிட்டார். இப்போ மேலும் கதையை கூற தொடங்குறாரு. இப்போ இந்த முனிவர் தான் பண்ண தவறை உணர்றாரு. அவங்க முன்னோர்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாரு. ஐயா, நான் தெரிஞ்சோ தெரியாமலையோ பண்ண தப்பை நீங்கள் மன்னிச்சிடுங்க. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னுடைய குழந்தை கையால் உங்களுக்கு நான் பிண்டதானம் கொடுத்து உங்களை முக்தி நிலையை நான் அடைய வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக புறப்படுறாரு. இவருக்கு வயசு காலம் கடந்து போயிடுச்சு. யார் பொண்ணு தருவாங்க? யாருமே இவருக்கு பொண்ணு தரலை. பொண்ணை தேடி அலன்னு அலையிறாரு. இவருக்கு பொண்ணே கிடைக்கல. தான் முன்னோர்களோட ஆசையை நிறைவேற்ற முடியாத ஒரு பாவி ஆயிட்டமேன்னு மனசுடைஞ்சு உக்காந்திட்டுருக்காரு. அப்போ நம்ம பிரம்மதேவரை நோக்கி தவம் இருக்கலாம், இதுக்கான விடை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் பிரம்மதேவரை நோக்கி தவம் இருக்க ஆரம்பிக்கிறாரு. அவரோட தவத்தினால மனமகிழ்ந்த பிரம்மர் அவருக்கு ஒரு வரத்தை தராரு. மகனே, எழுந்திரி. எதனால் நீ இப்படி வருத்தமாக இருக்க? ஐயா, இந்த மாதிரி நடந்த நிகழ்வுகளை கூறி என்னுடைய மூதாதையர்களை நான் முக்தி நிலை அடைய வைக்கணும். எனக்கு அதுக்கு ஒரு பொண்ணு வேணும், கல்யாணம் பண்ணிக்கன்னு கேட்கும்போது உனக்கு நீ உன்னோட மூதாதையர்கள்ட்டே கேளு அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர் மறைஞ்சிட்றாரு. அப்போ கடவுளால் செய்ய முடியாததை நம்ம மூதாதையர் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சுக்கிட்டே அவரோட முன்னோர்களை நினைக்கும் போது அவர் கண் முன்னாடி இவங்க முன்னோர்கள் வராங்க. அப்போ இந்த முனிவர் கேட்குறாரு, ஐயா, நான் தேடிட்டேன். உங்கள் ஆசைகளை தீர்க்க உங்களை முக்தி நிலை அடைய வைக்க பொண்ணை தேடி காலால் ஊஞ்சி தடுமாறி என்னால் முடியாத நிலைக்கு வந்துட்டேன். எனக்கு வயசு கடந்ததுனால யாரும் பொண்ணு தர மாட்டேன்றாங்க. அப்படிங்கும்போது நீ கவலைப்படாத, உனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, இந்த இடத்துக்கு நீ போ, உனக்கு அங்கே பொண்ணு இருக்குன்னு சொல்லி ஒரு நீர்நிலையை காட்டுறாங்க. அப்போ நீர்நிலையிலேருந்து ஒரு பெண் எழுந்து ஐயா, உங்களை நான் மணந்து கொள்ள வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன இதுன்ட்டு இவருக்கு ஒன்றும் புரியாதப்போ, நீங்கள் எப்படி எனக்கு பொண்ணு இங்கே இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னு அவர் மறுபடியும் அவங்க முன்னோர்கள்ட்ட கேட்குறாரு. அப்போ அவங்க முன்னோர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் மனம் மகிழ்ந்து இருந்தாதான் உனக்கு அனைத்து நல்லதும் நடக்கும். எங்கள் மனம் மகிழாத பட்சத்தில் நீ செய்கிற அனைத்துமே உனக்கு வீண் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு புரியல. நீ முக்தி நிலையை அடையணுன்ட்டு கல்யாணம் பண்ணிக்காம நீ பாட்டுக்கு நீ தவம் செஞ்சுட்டு இருந்த, அப்போ நாங்கள் வேதனையாக இருந்தோம். ஆனால் இப்போ நீ எங்களுக்காக போராடி எங்களுடைய மனசை புரிஞ்சிட்டு எங்களுக்காக நீ பிண்டதானம் கொடுக்கறதுக்காக நீ தேடிட்டுருக்க. எது எப்படி இருந்தாலும் எங்களோட பேச்சு கேட்டு நீ நடந்துக்கிறது, எங்களுக்காக நீ நடந்துக்கிறது எங்கள் மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அதனால் உனக்கு வேண்டியதை நாங்களே தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, மூதாதையர்கள் மனம் மகிழும் போது மட்டும்தான் நம்ம ஒரு நல்ல ஒரு அமைதியான வாழ்க்கை முறையை வாழ முடியும். இல்லை அவங்களுடைய மனசை நம்ம கஷ்டப்படுத்துகிற பட்சத்தில், அவங்களுக்கு ஒன்றுமே செய்யாத பட்சத்தில் நம்மளும் கஷ்டங்களை மட்டும்தான் அடைவோம். இதுதான் இதிலேருந்து கடவுள் கூற வராரு. அவருக்கு இப்போ முனிவருக்கு ஒரு பொண்ணு கிடச்சிருச்சா, அந்த பொண்ணு தானாகவே ஐயா, உங்களை நான் திருமணம் செஞ்சுக்க போகிறேன், நீங்கள் தேடிட்டு இருந்த பொண்ணு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கல்யாணம் பண்ணிக்குது. அவங்களுக்கு கடவுளோட அருளால் ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. இப்போ அந்த ஆண் குழந்தை கையால் அவர் ஒரு திதி கொடுக்குறாரு. திதினா இந்த சாதம் எள் வச்சு கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நீர்நிலையில் கொடுக்கும்போது அவங்களோட அந்த முனிவரோட முன்னோர்களோட ஆத்மா எல்லாமே கடவுள் பாதம் போயிடுச்சு.
இவரும் கையெடுத்து கும்பிட்டு வாழ்க்கையோட உண்மை நிலையை உணர்ந்து இந்த முனிவர் அதுக்கப்புறம் இல்லற வாழ்க்கை சந்தோஷமாக வாழ தொடங்குறாரு. இப்போ கடவுள் கருடனை பார்த்து என்ன கூப்பிட்றாரு அப்படின்னா, அந்த முன்னோர்களுக்கு நடந்தது தான் கருடா உண்மையான நிலை. அதாவது ஒரு மனுஷனாக பிறந்தவங்க எல்லா நாளும் ஒரே மாதிரியே இருக்கக்கூடாது. ஒரு அமாவாசை அல்ல அந்த திதி கொடுக்குற நேரம் இப்போ முன்னோர்களுக்கு என்னென்ன கர்மாக்கள் அவங்க செய்யணுமோ, என்னென்ன சடங்குகள் அதை செய்யணுமோ, அவங்க கரெக்டாக செய்ய வேண்டியதை கலியுகத்தில் இருக்க அவங்களுடைய சந்ததிக்கு அது ஒரு கடமையாகவே இருக்குது. அவங்க அதை கரெக்டாக செய்கிற பட்சத்தில் அவங்க முன்னோர்களோட ஆத்மா எந்தவித குறையும் இல்லாமல் கடவுள் பாதம் போகும் அப்படின்னு சொல்லி கருடர்கிட்ட நாராயணர் அவருடைய உரையை முடிச்சுக்கிறாரு. இதிலிருந்து நம்மளும் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அமாவாசைகள் நல்ல நாட்கள் இந்த மாதிரிலாம் வரும்போது நம்ம முன்னோர்களுக்கு அவங்கள நினச்சி ஒரு சாப்பாடு தானம் கொடுக்கலாம், ஒரு தண்ணி தானம் கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்சது என்ன வேணாலும் கொடுக்கலாம். குறிப்பாக இந்த மகாலயபட்சம் நாள் தொடங்கினதுலேருந்து இந்த மகாலய அமாவாசை வரைக்கும் நம்மளோட முன்னோர்களும் பூலோகத்தில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம பிண்டதானம் கொடுக்கும்போது அவங்க எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் கடவுள் பாதம் போய் அடைவாங்க. இந்த மகாலயபட்சத்தில் நம்ம முன்னோர்களை நினச்சி இந்த பிண்டதானம் கொடுக்கும்போது நம்ம எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா, முக்கியமாக மாமிசம் சாப்பிடக்கூடாது. இந்த பிண்டதானம் கொடுக்குற வரைக்கும் வீடு சுத்தம் பண்ணக்கூடாது. பெயிண்ட் அடிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி எந்த வேலையும் பண்ணக்கூடாது. ஆணோ பெண்ணோ உடலுறவு கொள்ளக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ரொம்ப கட்டுப்பாடோட அதாவது ஒரு வேளை சாப்பாடு எடுத்துக்கக்கூடாது. ரொம்ப கட்டுப்பாடோட முன்னோர்களையே நினச்சி அவங்களுக்காகவே இருந்து அவங்களுக்கு இந்த பிண்டதானத்தை நம்ம கொடுத்து முடித்த வாட்டி தான் நம்ம கடமைகளை செய்யணும். ஊருக்கு அந்த மாதிரி கூட எங்கேயும் வெளியில் போகக்கூடாது. டெய்லி விளக்கேற்றி அந்த முன்னோர்களை நம்ம நினைக்கணும். அந்த நாட்களில் பசுவுக்கு கீரையோ பழங்களோ நம்மளால் முடிஞ்சதை நம்ம வாங்கி தரணும். அவ்வளோதாங்க. என்னங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.